இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாதிக்கப்பட்டவங்க பணியூர் வந்து தான் அதோட பயன் அடையணுமா அப்படின்றத இங்க மிகப்பெரிய கேள்வியாவும் விமர்சனமாவும் எல்லாரும் வைக்கிறாங்களே. எம்ஜிஆருடைய ஃபேமஸான பாட்டு, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், பனையூரில் இருந்தேதான் அனைத்தையும் முடிப்பவன் நான் நான் நான். எம்ஜிஆரோட அடுத்த வருஷம் அவர் அங்க போயிருக்காருன்னு வச்சுங்களேன். சரி, என்ன நடக்கும்னா டோட்டல் அட்டென்ஷன் வந்து அவர் மேல திரும்பி அவர் வந்துட்டு போனதை மட்டுமே மக்களுக்கு காட்டுவாங்களே தவிர அங்க இருக்கிற வலிகள் வெளியே தெரியாம போயிடும். களத்துல இறங்கி நம்ம செஞ்சிருந்தோம்னா இன்னும் அவருக்கு ஒரு பாசிட்டிவா தானே சார் அமைஞ்சிருக்கும் விஜய் அவர்களுக்கு. இல்லம்மா, நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல அவருடைய படம் வேலையை முடிக்கிறது ஒண்ணு இருக்கு. ரெண்டாவது, இன்னும் பொறுப்புகள்ல யாருக்கும் போடல போல தெரியுது. இந்த தமிழ் மக்களை பாதுகாக்க திரு விஜய் நிச்சயமாக முன்னிற்பார். அவர் வந்து பனையூர்ல இருந்து வேலை செய்யாம உங்களுடைய துணையோடு பனையூரிலிருந்து செய்து கொண்டிருந்த அவருடைய பணிகளை உங்களின் துணைகளோடு மக்களின் துணைகளோடு அவர் செய்வார். செய்ய வேண்டிய காலகட்டத்தில் அஜித் வந்து விஜயோட கை கோர்க்கிறாரா? தமிழகத்தின் விலை மதிப்பில்லாத தலை யாருன்னு பார்த்தா திரு அஜித். என்னைக்குமே அது ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கு. அதுக்கு தெரியல என்ன பிரச்சனைனாங்க, அவருக்கு தெரியலங்க அவர் வேல்யூ. விஜய் சாருக்கு முழுசா தெரியல. ஒருவேளை நீங்க கேட்கிற கேள்வி மாதிரி அந்த காரணம் அந்த மாதிரியான ஒரு மூடு இருக்கிறதுனால ஒருவேளை சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, சதைச்சிருவாங்க. அந்த ரெண்டு சேரணுங்கிற எண்ணம் வருமா தெரியல. ஒருவேளை திரு அஜித் சார் பெருந்தன்மையோட, விஜய் வாங்க நாட்டுக்கு நல்லது பண்ணிடலாம், இந்த மக்கள் நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, இந்த மக்களுக்கு ஏதாவது செஞ்சிடலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் அப்படி ரெண்டு அப்படி கைக்கு வந்தா. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி விளக்க தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட பிரவீன் காந்தி சார் இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இடி மின்னலாமும் தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னுடையது இடி மின்னலா இருக்கிறத விட இடி மின்னல்களுக்கு நடுவே மக்களுக்கு உதவி செஞ்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். திரு விஜய் அவர்கள் தன்னுடைய பனையூருக்கு அழைத்து மனமாற செய்து அனுப்பினார். கேள்விகள் அதில் நிறைய இருந்தாலும் அதை நம்ம பாராட்டணும். அங்கிருந்தா தொடங்கலாம்னு நினைச்சேன், நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க. பனையூரை பாராட்டியே ஆக வேண்டும். பனையூரை பாராட்டியே ஆக வேண்டும் சார். இருந்தாலும் பாதிக்கப்பட்டவங்க பனையூர் வந்து தான் அதோட பயன் அடையணுமா அப்படின்றத இங்க மிகப்பெரிய கேள்வியாவும் விமர்சனமாவும் எல்லாரும் வைக்கிறாங்களே. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு, எம்ஜிஆருடைய ஃபேமஸான பாட்டு, நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், பனையூரில் இருந்தேதான் அனைத்தையும் முடிப்பவன் நான் நான் நான். எம்ஜிஆரோட அடுத்த வருஷம் அவரு. சாத்தியமா சார்? அது எனக்கு ஏன் சாத்தியம் இல்லைங்க. என்ன சார், பனையூர்ல வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் பனையூர் வரும் இல்லம்மா. பிராக்டிக்கலா அவர் அங்க போயிருக்காருன்னு வச்சுங்களேன். சரி, என்ன நடக்கும்னா டோட்டல் அட்டென்ஷன் வந்து அவர் மேல திரும்பி அவர் வந்துட்டு போனதை மட்டுமே மக்களுக்கு காட்டுவாங்களே தவிர அங்க இருக்கிற வலிகள் வெளியே தெரியாம போயிடும். விஜய் சார் வந்தாரு, விஜய் அங்க பார்த்தாரு அப்படின்ட்டு அதை தான் மையப்படுத்தி பெருசா பேசியிருப்பாங்க. ஓகே, அதுக்காக அவர் வீட்டில இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு கேள்வி நேற்றெல்லாம் சோஷியல் மீடியாவில் கொரோனா காலகட்டங்களில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மாதிரி நம்ம விஜய் சார் வந்து அப்படி ஒரு அரசியலை கொண்டு வராரா அப்படின்னா, நல்லவர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு நாங்கள் கொண்டு வருவோம், நல்லவர்கள் வீட்டிலேயே இருங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்கிறதா எங்கள் கான்செப்ட். மீன்ஸ் திரு விஜய் அவர்களுடைய கான்செப்ட். களத்துல இறங்கி நம்ம செஞ்சிருந்தோம்னா இன்னும் அவருக்கு ஒரு பாசிட்டிவா தானே சார் அமைஞ்சிருக்கும் விஜய் அவர்களுக்கு. நான் என்னதான் நீங்க சொன்ன மாதிரி அவர் அங்க போயிருந்தா கூட்டம் கண்டிப்பா ஒரு பிரபலமான ஒரு நடிகர். எங்களுக்கு என்னன்னா நெல்லையில அப்ப விஜயா சார் பண்ணுவோம், அங்க ஒரு நிவாரணம் கொடுக்கும் பொழுது அங்க போயிருந்தாரு, அங்கேயும் அங்க நிர்வாகிகள் இருந்தாங்க, அங்கேயும் நேர்பட கொடுத்தாங்க. அதை வாங்குறப்பெல்லாம் ஒரு சிலர் செல்ஃபியும் எடுத்தாங்க தான். நம்ம அதையும் நம்ம விஜய் அவர்கள் பிரபலமானவர் தான், நம்ம இல்லை அப்படின்னு நம்ம எந்த காலத்திலுமே ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் அப்புறம் என்னைக்கு தான் நேரில் போவீங்க? இல்லைம்மா, நான் என்ன நினைக்கிறேன்னா,
திரு விஜய் சாருடைய மைண்ட் செட்டை நான் பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, முதல்ல அவருடைய படம் வேலையை முடிக்கிறது ஒன்று இருக்குது. ரெண்டாவது, இன்னும் பொறுப்புகளில் யாருக்கும் போடலை போல தெரியுது. யார் யாரை எங்கே அனுப்புறது, எந்த வேலைக்கு. இப்போ திரு புசி ஆனந்த் சார் மட்டும்தான் அங்கே தெரிகிறார், மிச்சம் யாருமே வந்து தெரியல. இப்போ நான் வந்து யாரை அனுப்புறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. இப்போது விஜய் சார் கிளம்பி போய் தான் நல்லது. ஆனால் அங்கே என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் திருப்பி நான் சொல்ல வர பாயிண்ட்டை புரிஞ்சுங்க. விஜய் சார் வந்துட்டு போனது தான் பெரிய செய்தி ஆகுமே தவிர விழுப்புரத்தின் பாதிப்பு வெளியே தெரியாமல் போயிடும். விஜய் சார் வந்தார் போனார் அதுதான் இருக்கும். இன்னைக்கு விழுப்புரம் பிதுக்கி கொண்டு நிற்கிறது பிரச்சனையில் அப்படிங்கிறது எப்போ தெரியும்? புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னா இது ஹைலைட் பண்ணுவாங்க. மொத்த மீடியா போயிடும், மொத்த மீடியா அதை காட்டும், 2 நாள் அதிலே போயிடும். இன்னைக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையும் வெளியே வந்திருக்கு. அதனால அதுக்காக அப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு நீங்க வீட்டில இருந்து அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆமா, அந்த கேள்விக்கான பதில் தான் எனக்கும் வந்து சார் போயிருக்கலாமான்னு எனக்கும் தோணுச்சு. பட் நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா, சார் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார் சார், படத்தை ஸ்டாப் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் சார், 26 வரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப குரூஷியல் கேம் அது. அப்போ என்னன்னா, கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போது ஆமாம், இப்போது அண்ணாமலை இறங்கி ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, அவர் கேம் ஆரம்பிச்சிட்டாரு. இது வரைக்கும் திட்டிகிட்டு இருந்த சீமான் டக்குன்னு நான் உல்ட்டா பண்ணுறாரு, விஜயை பாராட்டுறாரு. அப்போ என்னன்னா, கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் பயன்படுத்துறது தான் அரசியலோட விளையாட்டு. சரி, அந்த விளையாட்டுக்கு இறங்கணும்னா வேட்டி கட்டிக்கிட்டு இறங்கணும் இல்லையா? வெளுத்து கட்டக்கூடிய சக்தி உள்ள திரு விஜய் அவர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கி வெளுத்து கட்டணும். அதை நம்ம தமிழை எதிர்பார்ப்பான். ஆனால் அவருக்குள்ள அதற்கான நேரத்தை இன்னமும் சரியான அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எதிர்பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். ஒன்றுமா, இந்த மாதம் 2 புயல் வரப்போகுது. அப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. ஒன்று, நம்ம நாட்டில் வந்து எப்போ புயல் வந்ததுங்க, அதை மிஸ் பண்ணிட்டாருங்கன்னு இல்லை. இந்த வருஷம் இந்த மாதம் டிசம்பர் 2 மிக கொடூர புயல் வரப்போகுது. அதில் அவர் இறங்கி பண்ணாலே போதும். ஓகே, அதுலேயும் அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒதுங்கக்கூடாதுன்றது என்னோட இது. மக்களுக்கு நீங்கள் செய்யும் உதவிகளை விட உங்கள் முகங்கள் சந்தோஷங்களை அதிகமாக தரும். விஜய் சாரே வந்தார் அப்படின்றது அது ஒரு பெரிய இது. ஆனால் அவருக்கு அதற்கான இன்னும் செட்டப் ரெடி ஆகலை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம போனால் நியூஸ் பூரா இதில் டைவர்ட் ஆகிடும், பிரச்சனை வெளியே தெரியாமல் போயிடும். அதனால் பிரச்சனை மக்களுக்கு போய் சேரட்டுன்னு அவர் இருந்திருக்கலாம். ஒரு அரசியலை ஆரம்பித்ததுனால நான் செய்ய வேண்டிய கண்ணியமான வேலை மக்களுக்கு என்னுடைய இல்லத்திற்கு வர வைத்து. இன்னொன்று அவங்க சைடில் ஒன்று சொன்னாங்க, நான் அங்கே போனோம்னா யாரையும் தனிப்பட்ட முறையில் பார்க்க முடியாது, கூட்டமாக நான் பார்த்துட்டு வருவேன், அதில் யாருக்கும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான டைமே இருக்காதுன்னு சொன்னாங்க. அது ஒரு வகையில் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்த 300 பேரும் அவரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு அந்த குழந்தைங்களாம் நிறைய அந்த வீடியோலாம் பார்க்கும்போது ஈ ஸ்பெண்ட் மோர் டைம் வித் தோஸ் பீப்புள். அவங்களோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதை நீங்கள் அங்கே போனால் பண்ண முடியாது. அங்கே வந்து வெள்ள நிவாரணத்தை மீறி மக்கள் வெள்ளம் வந்து விடுமோ என்ற அச்சமாக இருக்கலாம். ஏன்னா விஜய் சார் முதல்ல எங்கே போனாலும் மக்கள் வெள்ளம் வரும். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை விட விஜயை பார்க்க வந்த மக்கள் வெள்ளம் டைவர்ட் பண்ணிடுமோன்னு அவங்க நினச்சிருக்கலாம். அதனால் அவங்க தவிர்த்திருக்கலாம். ஆனாலும் இந்த மாதம் இப்போ நான் வந்து உங்கள் சேனலில் நான் நிறைய சொல்லியிருக்கேன், இந்த மாதம் 2 கடின புயல் வரப்போகுது. 12 to 10 15 ஒரு பெரும் புயல் இருக்குது, கடினமாக இருக்கும். அதே மாதிரி 25 30 பேராபத்துகளை தமிழகம் சந்திக்க போகுது. அப்பெல்லாம் நம்ம எல்லாரும் கை கோக்கணும். அங்கே வந்து எந்த ஈகோவும் பார்க்காம இந்த தமிழ் மக்களை பாதுகாக்க திரு விஜய் நிச்சயமாக முன்னிற்பார். அவர் வந்து பனையூர்லேருந்து வேலை செய்யாமல் உங்களுடைய துணையோடு பனையூரிலிருந்து செய்து கொண்டிருந்த அவருடைய பணிகளை உங்களின் துணைகளோடு மக்களின் துணைகளோடு அவர் செய்வார். செய்ய வேண்டிய காலகட்டத்தை இந்த மாதம் உருவாக்க போகுது. ஓகே, போஸ்டிங் சரியாக போடலை, போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அப்படின்றீங்க. எனக்கு அது ஓகே. இந்த விமர்சனம் உண்டான கேள்விகளை வச்சிட்டேன். இப்போ நான் விஜய் தரப்புலேருந்து கேட்குறேன், ஒரு மனுஷனை இப்படியா சார் அடிக்கணும் நேற்றுலேருந்து? ஏன்னா இதை கூட கொடுக்காம நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நடிகனா அரசியலை தொடங்கி கட்சியை தொடங்கி ஒரு சில குறுகிய நாட்கள் தான் ஆகுது. நீங்கள் கூட நினைக்கலாம், நான் திடீர்னு இப்படி திரும்பிட்டேன் அப்படின்னு. எனக்கு அதை பார்க்குறப்ப மகிழ்ச்சியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மனுஷனை இவ்வளோ கட்டம் கட்டி அடிக்கணுமா? இல்லைம்மா, உங்களுக்கு பெருமாள் சிலையை உருவாக்கணும்னா பேரடிய அந்த கல் வாங்கி தான் ஆகணும். இப்போது ஏன்னா பெருமாள் சிலை உருவாகிறது யார்? பெருமாள் சிலை. நீங்கள் ரோட்டில் போகிற சராசரியான ஒரு விஷயத்தை நான் உருவாக்குறேன்னு வச்சுங்களேன், அந்த உளி வந்து அவ்வளோ அடிக்காது. இது வந்து உருவாக்குறது யாருன்னா பெருமாள்.
கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான இடத்துக்கு திரு விஜய் அவர்கள் வரப்போகிறார். அப்போது வரப்போகும்போது அந்த சிலை பல கல்லடிகளை பட்டு தன்னைத்தானே செதுக்கி கொண்டு அந்த இதிலேருந்து அது வெளியே வரணும். அப்படியானா அது நம்ம பார்த்துக்கணுமே தவிர, சார் திரு விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி எதிர்கொள்ளாத தவறான அசிங்கமான, அவரே அன்றைக்கி சொன்னார் இல்லையா மாநாட்டில், எவ்வளோ விமர்சனங்கள், அந்த விமர்சனங்கள் தான் அவருக்கு விமர்சனத்துக்கான படிக்கட்டாக மாறுச்சு. அப்போ என்னென்னா அவருக்கு அப்படி தான் நடக்கும். ஏன்னாங்க 4-5 எதிரிங்க. இப்போது சினிமாவில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அஜித் சார் தான், அப்புறம் கடைசி காலகட்டத்தில் ஒரு ரஜினி சாருடைய ஃபேன்ஸு, 2 பேர் தான் எதிரி. இன்றைக்கி எத்தனை பேர் எதிரிக்கு? டிஎம்கே எதிரி, ஏடிஎம்கே எதிரி, சீமான் எதிரி, பிஜேபி எதிரி, ஏற்கனவே இருக்கிற அஜித் சாரோடைய ஃபேன்ஸுங்க எதிரி, ரஜினி சாரோட ஃபேன்ஸுங்க எதிரின்னு 6 பேர் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கலாட்டா பண்ணுவாங்க. அதை அவங்க பெருசாக எடுத்துக்கக்கூடாது, அவங்க தோண்டு விடக்கூடாது. ஏன்னா போயஸ் கார்டனில் ஒரு அரசியல் உருவாச்சு. ஓகே, ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது போயஸ் கார்டன் தான் முக்கியம். அதே மாதிரி கோபாலபுரம் மிக மிக முக்கியமாக இருந்தது தமிழ்நாட்டு அரசியலில். அதை போல் பனையூர் இன்று பரவி வருகிறது. நீங்கள் பனையூர்லேருந்து தான் செஞ்சார், பனையூர் அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சக்தி உருவாகுது பாருங்கள். அப்போ என்னென்னா பனையூரில் இருந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி கிளம்பிருச்சு. அது தெரியுது. அது ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு புயல் கிளம்புற மாதிரி பனையூரில் இருந்து ஒரு அரசியல் புயல் கிளம்பி விட்டது. அது பனையூர் புயல். அது நல்லதை மட்டுமே செய்யும். அவசரப்படாதீங்க, கிண்டல் பண்ணாதீங்க, வரட்டும். உடனே அவரை காயப்படுத்துறதுலேயே குறியாக இருக்காதீங்க. அவர் உங்களுக்கு இப்போ அவருக்கு என்ன கிடைச்சிட போகுது? திருப்பி அல்டிமேட் ஒன்று தான். மேக்சிமம் அவர் சிஎம் ஆகலாம், இல்லை எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், இல்லையா? 26 இது 2 தான். ஒன்று சிஎம் ஆகிறதுக்கு அவர் இறங்கி வேலை செய்யணும், இன்னொன்று இறங்கி வேலை செய்யலைன்னா கூட அவர் துணை முதல்வர் ஆயிடுவார். 26 கன்ஃபார்ம். இறங்கி வேலை செய்யாமல் கொஞ்சம் கேம் ஆடணும். இறங்கி நாளையிலேருந்தே வேலை செஞ்சால் அவர் சிஎம். ஆனால் அவரோட மைண்ட் செட்டை பார்க்கும்போது அவர் இறங்கி வேலை செய்கிறதுல இன்னும் ரெடி ஆகாத மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அவர் கன்ஃபார்மாக காயினை கரெக்டாக நகர்த்தினார்னா அவர் துணை முதல்வர். அவரை வரவேற்போம். அவரால் ஒரு மாற்றம் உருவாகட்டும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அஜித் விஜயோட கை கோர்க்கிறாரா? சீக்கிரமா அதோட விஷயங்கள் வெளியேற போகுது. 26க்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் நடக்க போகுது. அவரோட கார்ல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கொடியின் சின்னம் அங்க கலர் இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நடக்குமோ, இருக்குமோ? மாநாட்டுக்கே நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தோம். இந்த மறைமுகமான ஒரு சப்போர்ட் இருக்குமோ? தமிழகத்தின் விலை மதிப்பில்லாத தலை யாருன்னு பார்த்தா திரு அஜித். இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி. வீணாக போகிற தமிழகத்தை மீட்டெடுக்க வந்த ஒரு நல்ல தூதன். ஓகே, இளைஞர்களின் தூதன். நல்லா கேட்டுங்க, இளைஞர்களின் தூதன். நாஞ்சில் சம்பத்து அப்படின்னு ஒருத்தர் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவார். அவருடைய சமீபத்திய இன்டர்வியூ நான் பார்த்தேன். எல்லாரையும் கிண்டல் பண்ண கூட ஒரு ஆள். அந்த ஆள் அவருடைய பேரனோ பையனோ விஜய் சாருடைய கொடூர ஃபேன் மாதிரி தெரியுது. ஏதாவது தப்பாக பேசினா வீட்டில் வந்தால் உதைப்படுற மாதிரி மிரட்டி அமிச்ச மாதிரி விஜய் சாருக்கு எம்ஜிஆருக்கு அப்புறம் அவருக்கு தான் பெரிய ஃபேன்னு சொல்கிறாங்க. அதாவது நாஞ்சில் அந்த ஆளையே, எல்லாரையும் விமர்சிக்கிற ஆளையே திரு விஜயோட செல்வாக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்குன்னா, 10 நாள் முன்னாடி வரைக்கும் தப்பாக பேசிக்கிட்டு இருந்த சீமான் நேற்று தன்னோட ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு பாராட்டுற அளவுக்குன்னா அப்போ அவருடைய சக்தி தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அப்போது இப்படி ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு தலை யார்? அஜித். என்றைக்குமே அது ஒரு பெரிய கூட்டத்தை வச்சுருக்கு. அதுக்கு தெரில என்ன பிரச்சனைனாங்க, அவருக்கு தெரிலங்க அவர் வேல்யூ. விஜய் சாருக்கு முழுசாக தெரில, ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. பரவாயில்லையே கூட்டம் வந்துருச்சு, அவ்வளோதான் இருக்க தவிர இவர்கள் மிகப்பெரிய ஜாம்பவானுங்கன்னு அவங்களுக்கே தெரில. சொல்ல ஆள் இல்லையா, இல்லை அவங்களுக்கே நம்பிக்கை வரலையான்னு தெரில. ஒருவேளை நீங்கள் கேட்குற கேள்வி மாதிரி அந்த கார்லலாம் அந்த மாதிரியான ஒரு மூடு இருக்கிறதுனால ஒருவேளை சேர்ந்தாங்கன்னு வச்சுங்க, சதைச்சிருவாங்க. திரு விஜய் அவர்களோடு ஒருவேளை திரு அஜித் சார் சேர்ந்தாருன்னா சதைச்சிருவாங்க. இந்த கூட்டணி இந்தியா வரையும் போயிடும். ஏங்க அப்படி ஒரு மாசுங்க. சவுத்து போகிறாங்க. இப்போ பவன் கல்யாணம் என்ன கலக்கிறாரு பாருங்க. சரி, கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருக்கும். எனக்கு கேட்குதுங்க, ரசிகர்கள் முதல்ல மாதிரி அப்படியே கையெடுத்து கும்பிட்றதெல்லாம் இப்போ இல்லைங்க. மாசை தாங்க எதிர்பார்க்குறோம். அன்றைக்கே எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா, மீட்டிங்க்கு லேட்டாக வருவார். ஓகே, வெயிட் பண்ண வச்சுட்டு என்ன கொஞ்சம் அப்படி வருவார். படிக்கட்டில் என்ன பண்ணுவார்னா, எவ்வளோ பெரிய படிக்கட்டாக இருந்தாலும் வேகமாக யார் அப்படி. அப்போ அவரோட வயசு 60-65 சம்திங். அதை விசில் பறக்கும். அங்கேயே அந்த மாலையை அப்படி போட்டு ஒத்த கையில் அப்படி தூக்கி போடுவார்.
அதெல்லாம் தாங்க ஹீரோயிசம். அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து பழகணும். இப்போ முருகனை ஏன் பிடிக்குது? முருகனை ஏன் பிடிக்குது? தமிழ் கடவுள் முருகனை ஏன் பிடிக்குதுன்னாங்க, முருகன் அப்படி எடுத்து அடிச்சவங்க. நமக்கு ஹீரோவே, கடவுளே ஹீரோங்க நமக்கு. அப்போது ஒரு ஹீரோவாக இருக்கிறவர் எப்படி இருக்கணும்? ஒரு தலைவனாக இருக்கிறவர் எப்படி இருக்கணும்? அப்படியே இப்போ துண்டு சீட்டில் எழுதி படிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறதா? அப்படி மாசா நிற்கணும். சீஸ் த ஷிப் அப்படின்னா பாருங்க, பவன் கல்யாண் எப்படி இருந்தது? கப்பலை சீஸ் பண்ணுறான்னார்ல, இன்னைக்கு ஆந்திரா பூரா அதுதான் அது. ஸோ அது கொஞ்சம் சினிமாட்டிக்காக இருந்தாலும் ஒரு லவபுளாக இருக்க, ரசிக்கிற மாதிரி இருக்க, இவன் தானே என் தலைவன். அது மாதிரி திரு அஜித்தும் திரு விஜயும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா இந்திய அரசியலே கையில் எடுத்துடலாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய மண்டைக்குள்ள அந்த 2 சேரணுங்கிற எண்ணம் வருமா தெரில. ஒருவேளை திரு அஜித் சார் பெருந்தன்மையோட, விஜய் வாங்க நாட்டுக்கு நல்லது பண்ணிடலாம், இந்த மக்கள் நமக்கு நிறைய கொடுத்துட்டாங்க. 2 பேருமே சின்ன பசங்க தான். எனக்கு நான் 30 பார்க்கும்போது, 30 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் குழந்தைங்க தானே. அப்படி நம்ம ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். இன்றைக்கி இந்த மக்கள் நம்மளை தூக்கி வச்சு கொண்டாடுதுங்க. இந்த மக்களுக்கு எதாவது செஞ்சிடலாம் வாயா அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் அப்படி 2 அப்படி கைக்கு வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். விஜயும் அஜித்தும் ஒன்று சேர்ந்தால் ஒரு சீட்டு அவனுக்கு கிடையாது. 234 சீட்டு ஸ்வீப்புங்க இப்போ சொல்கிறேங்க. ஆனால் நடக்குமா தெரியல. ஏன்னா வேறு வேறு கிழக்கு வந்து சூரியன் உதிக்கிற இடமா தான் இருக்கும், மேற்கு மறையிற இடமா தான் இருக்கும். இது 2 கை கொடுக்குமா அப்படின்னா அது பெரிய கேள்வி. அது ஓகே, அப்படி ஒருவேளை நடந்தால் அதை எதிர்க்க எவனுமே கிடையாது. இந்தியா லெவலில் பேசப்படுற பாலிடிக்ஸாக மாறும். திரு விஜய் அவர்களும் திரு அஜித் அவர்களும் இணைந்தால், இணைவாங்களான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ நம்ம நாலேஜ் இல்லை.